பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு பரலோக பொக்கிஷங்கள். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவாதி தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். பரலோகத்தின் சொந்தக்காரர், வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன், இந்த முழு பூமியின் பரலோகம், எல்லா உலகங்களின் சொந்தக்காரர் நம்முடைய சொந்த தகப்பனாக மாறிவிடுகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக மாறும்போது பரலோகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களுக்கெல்லாம் நாமும் கூட சொந்தக்காரர்களாக மாறிவிடுகிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது எல்லையில்லாத பரலோக பொக்கிஷங்கள் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அதற்குள்ளாலிருந்து நம்ம ஒவ்வொரு கிஃப்டாக எடுக்கிறோமே, அதே மாதிரி பரலோக பொக்கிஷங்களை ஆண்டவர் நமக்கு முன்பதாக திறந்து கொடுக்கிறார். இன்றைக்கு அதில் ஒரு எபேசியர் புஸ்தகத்திலிருந்து முதல் 3 அதிகாரங்களிலிருந்து குறிப்பாக ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த 3 அதிகாரங்களையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தியானிக்கும் போது அதிகமான பொக்கிஷங்களை உங்களால் என்ன பண்ண முடியும்? கண்டுகொள்ள முடியும். விசுவாசத்தின் மூலமாக அதை சுதந்திரிக்கவும் முடியும். முதலாவதாக ஆண்டவர் தரக்கூடிய பரலோக பொக்கிஷம் என்னவென்றால் மிகுந்த ஆசீர்வாதம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லவில்லை, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்போது ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் பொக்கிஷங்களை ஆசீர்வாதமாக நமக்கு அவர் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா அவருடைய பிள்ளைகளாக வாழும்போது. இரண்டாவதாக ஆண்டவர் தரக்கூடிய பரலோக பொக்கிஷம் என்னவென்றால் மிகுந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அது பவுலுடைய ஒரு ஜெபம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய காரியங்களை அவர் ஜெபமாக அந்த இடத்துல சொல்லுகிறார். இப்போ 19ஆம் அதிகாரம் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் முழுவதுமாக தியானிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு எதை வைத்திருக்கிறார் என்றால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட அல்லது எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை பயன்படுத்தினாரோ அதே வல்லமையை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். The same power that raised Jesus from the dead, அது நம்முடையதாக ஆண்டவர் மாற்றுகிறார். பாருங்க, பரலோக வல்லமையை ஆண்டவர் நமக்கு சொந்தமாக கொடுக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. அந்த வல்லமையின் மூலமாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு பரலோக பொக்கிஷம் என்னவென்றால் மிகுந்த அன்பு. மிகுந்த அன்பு. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அப்போ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்? மிகுந்த அன்பினால். இந்த மிகுந்த அன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக 2ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அக்கிரமங்களினால மரித்திருந்தோம், பாவங்களினால நம்ம மரித்திருந்தோம். நம்மை ஆண்டவர் என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? அவருடைய மிகுந்த அன்பினால. 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்போ நம்ம எப்படி நடந்து கொண்டோம்? பிசாசுக்கு பிடிச்ச வகையில் நம்ம என்ன பண்ணோமாமா? நாம் நடந்து கொண்டோம். 3ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் படிக்கும்போது, நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல
கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். மற்றவர்களைப் போல என்று சொல்லும்போது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாதவர்கள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்திருக்கிறோம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்றால் 4ஆம் வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அப்போ பரலோக பொக்கிஷம் என்று நாம் பார்க்கும்போது பரலோக தேவனுடைய மிகுந்த அன்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 4ஆவதாக மிகுந்த கிரியை. மிகுந்த கிரியை என்றால் என்ன? நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்காக பெரிய அளவில் கிரியை செய்கிறார். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும்போது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது நாம் வேண்டிக் கொள்வதையும் தாண்டி நாம் நினைப்பதையும் தாண்டி அதற்கு அதிகமாக நமக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் நமக்கு பதில் தருகிறார். அப்போ மிகுந்த கிரியையை அவர் நமக்காக செய்கிறார். எப்பொழுது? நாம் வேண்டிக் கொள்ளும் போது. இந்த ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். மிகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மிகுந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு மிகுந்த அன்பை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் பவுல் 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? சகல பரிசுத்தவான்களோடு கூட நீங்க சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஏனென்றால் அது மிகப்பெரிய அன்பு. அதனால் அந்த அன்பை நீங்க முழுவதுமாக அறிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். 4ஆவதாக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மிகுந்த பெரிய கிரியைகளை அவர் நமக்காக செய்கிறார். இதுதான் பரலோகத்தின் பொக்கிஷங்கள். இயேசுவின் பிள்ளைகளாக நாம் வாழும்போது இப்படிப்பட்ட பரலோக பொக்கிஷங்களை ஆண்டவர் நமக்காக கொடுக்கிறார். ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளால இருந்து நமக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் நம்ம எடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி பரலோகத்தின் பொக்கிஷங்களையே ஆண்டவர் திறந்து அவைகளை நமக்கு சொந்தமாக கொடுக்கிறார். இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் நல்லா ஜெபத்தோடு படிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வரும். அப்படி நமக்கு தெரிய வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாகவே இருக்காது. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு நிறைவோடு காணப்படும். ஏனென்றால் பரலோகத்தின் பொக்கிஷங்களை நாம் அறியும் போது, கண்டறியும் போது நமக்குள்ளால் ஒரு பெரிய நிறைவு காணப்படும். இந்த பூமியில் அது இல்லை இது இல்லை என்று நம்ம என்ன பண்ண மாட்டோம், நாம் குறை சொல்லி கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருக்க மாட்டோம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை, இவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை ஆண்டவர் எனக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்திருக்கிறாரே, அதை நான் முழுமையாக எதிர்காலத்தில் நான் சுதந்திரிக்க போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு முழு நிச்சயத்தோடு நாம் வாழ்வோம். அதுதான் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பொக்கிஷங்களை நாம் அனுபவிக்கிறோமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோமா? மிகுந்த வல்லமையை அனுபவிக்கிறோமா? மிகுந்த அன்பினை அனுபவிக்கிறோமா? ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கக்கூடிய அவருடைய கிரியைகளை அனுபவிக்கிறோமா? அப்படி அனுபவியாமல் நாம் இருந்தோம் என்றால் நாம் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இழக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதனால் இந்த காரியங்களை தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறபடியால் விசுவாசத்தோடு இவைகளை நாம் சுதந்திரிப்போம். ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இவ்வளவு பெரிய பரலோக பொக்கிஷங்களை, எல்லையில்லாத கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தாரும். உம்முடைய வல்லமையை, அன்பை, உம்முடைய கிரியைகளை விசுவாசத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரித்து உம்மை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி நாங்கள் அனுபவித்து ஒரு நிறைவோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.